கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் பரிந்து பேசும் ஜெபத்தை தொடர்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்கள் நாம் துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்தோம். தேவன் அதிலே நமக்கு தேவையான எல்லா வார்த்தையும் தந்தார், நம்மை திடப்படுத்தினார். தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற காரியம் சாபங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மறைந்து கிடக்கிற சாபங்கள். இதெல்லாம் சாபம்னே தெரியாம நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஏதோ ஒரு பை மிஸ்டேக்ல வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மாம்ச சிந்தையாகவே சிந்தித்து அதை ஜெயிக்க பார்க்குறோம். அதனால மட்டும்தான் சில காரியங்கள்ல நம்ம வெற்றி அடையவே முடியல. எதையெல்லாம் நம்ம மாம்சத்தின்படி கையாண்டோமோ அதெல்லாம் நமக்கு வெற்றியே கிடைக்கல. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது அதுதான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்வார்களாக. எல்லா சாபத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். விசுவாசத்தோடு இப்பொழுது குடும்பத்திலே மறைந்து கிடக்கிற எல்லா சாபத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை சுதந்தரிப்போம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. இந்த ஆண்டவரே கலாத்தியர் 3:13 ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலியாக அமைக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கைப்பேசகாய் செய்த, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவத்தையும் ஒரு விசையாய் மன்னித்தருளும் தகப்பனே. எல்லா சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்தில காணப்படுகிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் தன்னுடைய சிலுவையில ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே காணப்படுகிற எல்லா சாபத்தையும் எங்களை விட்டு எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இனி ஒரு சாபமும் இராது என்ற வாக்கு தத்தத்திற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, எல்லா சாபத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றிவிட்டார். விசுவாசியுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துல எந்த சாபமும்